சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 8th மேக்ஸ்க்கான அஃபீஷியல் கோட் எக்ஸாம் கொஸ்டின் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கொஸ்டின் டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் டெலமிங் சென்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்க்குற தமிழ் மீடியம் சரி இங்கிலீஷ் மீடியம் சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்ஸ்அப்பில் டெலமிங் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்க பிடிஎஃப் தமிழ் மீடியம் பிடிஎஃப் நான் அடுத்த தமிழ் பண்ணக்கூடிய எல்லா பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் டெலமிங் சென்ட் பண்ண போகிறேன். ஸோ மறக்காம அதை ஜாயின் பண்ணிட்டு நம்மளுடைய கௌதம் மீடியா சேனல் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகேங்களா? நான் சொன்னதாக பண்ணிட்டீங்களா? வாட்ஸ்அப் நம்ம ஜாயின் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணால் தான் வீடியோ ப்ளே ஆகும். பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் எத்தனை பாருங்கள், உங்களுக்கு 5 சூஸ் இருப்பா. இதுக்கான ஆன்சர்ஸை தெரிஞ்ச மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு படிச்ச மாதிரி இருக்கும். அண்ட் ஆன்சர் தெரியாதவங்களுக்கும் நீங்கள் பண்ணிக்கிற கமெண்ட் பார்த்து ஆன்சர் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன் சூஸ் தான் உங்களுக்கு. அப்படியே பாருங்கள். நீங்கள் புக் பேக் படித்தாலே போதுமானது உங்களுக்கு. ஓகேங்களா? எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கோட்டலி பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் 100 மார்க் எக்ஸாம் எழுதுறீங்க. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக தான் இருக்கும். கவலைப்படாதீங்க. மேக்ஸ் தான் எப்போதுக்கு பயமாக இருக்கும். ஸோ பயப்படாதீங்க, நான் இருக்கேன். எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்க்கு எப்படி படிக்கிறது எப்படி பாஸ் ஆகுது எல்லாமே கைட் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ சூஸ் இட் பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்த ஃபில்லப் பாருங்கப்பா. 6, 7, 8, 9, 10 ஃபில்லப்ஸ் பாருங்கள். ஃபில்லப்ஸ் பார்த்துட்டிங்களா? 6, 7, 8, 9, 10. அடுத்து ட்ரூ ஃபால்ஸ் பாருங்கள். the average of 2 rational number list between them dash. ஃபில்லப்ஸ் பார்த்துட்டிங்களா? அடுத்து ட்ரூ ஃபால்ஸு. அடுத்து மேட்ச் இட்டு பாருங்கள். 1 மார்க் எடுத்துகிட்டு 20 மார்க் வந்துருச்சுப்பா. இது இல்லாமல் கிராஃப் ஜாமெட்ரி வேறு இருக்கும். 16, 17, 18, 19, 20 மேட்ச்சிட்டு. ஃபஸ்ட் ஒன்று வந்து க்யூபு, செகண்ட் ஒன்று வந்து சிலிண்டரு. கரெக்டாக? கரெக்டு. பதினெட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸில் 2 இருக்குது. பார்த்தா அஞ்சு போனால் மல்டிப்ளை ஆகும். மல்டிப்ளை பண்ணால் 20 வரும். x = 20. ஃபஸ்ட்டு 3 நானே ஆன்சர் சொல்லிட்டேன். பார்த்தீங்களா? வேறு லெவலில் நான் 24 24 4 x = 4. ஸோ ஓகே. அடுத்து ட்ரூ ஃபால்ஸ் பாருங்கள். ட்ரூ ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். மொத்தமாக நீங்கள் 12 எழுத வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? எத்தனை கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு அதை பார்த்துலாம் இருங்க. மொத்தமாக 14 கேட்டிருக்காங்க. 14 நீங்கள் 12 எழுதுனா போதுமானது. மீதி 2 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுடலாம். ஓகேவா? ஸோ பாருங்கள், நான் தெளிவாக பார்த்து இது நல்லா தெளிவாக தெரியுது. அதை அட்டன் பண்ணி எழுதுங்க. மேக்ஸிமம் எல்லாத்தையும் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தெரியுதோ தெரியல எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்கள். மீதி 2 மட்டும் நீங்கள் சாய்ஸில் விட்டுருங்க. ஓகே? உங்களுக்கு கம்பல்சரியில் எதுவுமே கிடையாது. இதுதான் நீங்கள் கண்டிப்பாக எழுதி ஆகணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதான் நீங்கள் 9th போகும்போது வரும். இப்போதைக்கு வராது. ஓகேவா? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் 100 மார்க் எக்ஸாம் பேட்டர்ன் எழுதுறீங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியுமா? உங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுக்கோசம் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் ஜாயின் பண்ண சொல்லி. ஸோ மறந்துடாமல் பண்ணிடுங்க அதெல்லாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் 5 பார்த்துட்டிங்களா? 2 மார்க்கு 21, 22, 23, 24, 25. அடுத்து பாருங்கள் 26, 27, 28, 29, 30. இருபத்தி 6, 27, 28, 29, 30. பார்த்துட்டிங்களா? அடுத்து 31, 32, 33, 34 பாருங்கள். பார்த்துட்டிங்களா? ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. 8 எழுதணும் நீங்கள். டோட்டல் எத்தனை கேட்டிருக்காங்க? 4, 5, 8, 9, 10 கேட்டிருக்காங்கப்பா. 10லேருந்து நீங்கள் 8 எழுதுனா போதுமானது. 2 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுடலாம். ஓகேவா? இதுக்கு அடுத்தபடி உங்களுக்கு கிராஃப் ஜாமெட்ரி 8 மார்க் அது சொல்லையாக எடுத்துடலாம். அங்கே ஸ்டார்டிங்கே 20 மார்க் ஆச்சு. இங்கே ஒரு 16 மார்க் ஆச்சு. டோட்டல் 36 மார்க் உங்களுக்கு 1 மார்க்லேயும் வந்துடுது. ஸோ ஃபஸ்ட்டு 3 பார்த்துட்டிங்களா? அடுத்து பாருங்கள் 38, 39, 40, 41, 42 பாருங்கள். 38 to 42 வரையும் பாருங்கள். அப்படியே எதுலேருந்து கேட்டிருக்காங்க, எந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, எந்த எக்ஸசைஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, டஃப்பாக இருக்கா ஈஸியாக இருக்கா, நம்ம படிச்சதெல்லாம் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். எக்ஸாம்ஸில் நீங்கள் எழுத போகும்போது எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். இது ஒன்று மட்டும் அப்லோட் பண்ணிட்டு நிறுத்தப்பட கிடையாது. இது இல்லாமல் ஏகப்பட்ட பிடிஎஃப் நான் அப்லோட் பண்ண போகிறேன் தொடர்ந்து. ஓகேவா? ஸோ அப்படி நம்ம சேனல் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணால் தெரியும் எத்தனை பிடிஎஃப் வரப்போகுதுன்னு. ஓகேவா? 8th மேக்ஸுக்கு மட்டும் நிறையா வரும்.
ஸோ அடுத்து 43 44 பாருங்கள். ஸோ பார்த்துட்டிங்கன்னா 43 44. ஸோ அடுத்து பார்ட் டி பாருங்கள். உங்களுக்கான 8 மார்க் கொஸ்டின்ஸு 45 46. ஸோ கிராஃப் ஜாமெட்ரி தான், அதெல்லாம் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, ஈஸியாக போட்டு போயிட்டே இருப்பீங்க. 45 எழுதிக்கோங்க. அப்புறம் 46 எது ஈஸியாக அதை எழுதிக்கோங்க. ஓகேவா? 46 ஈஸின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். 8 8 16 மார்க். இதெல்லாம் தப்பே ஆகக்கூடாது, 1 மார்க் கூட தப்பே ஆகக்கூடாது இதெல்லாம் கிராஃப் ஜாமெட்ரிலாம், ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இதெல்லாம். ஓகேப்பா, தச்சுட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம நம்மளுடைய கௌதம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸ் கோட்டலி அசைன்மெண்ட், மாஃப் எழுத்து, எலிமெண்ட், மேனுவல் எல்லா வீடியோஸும் நம்ம சேனல் தான் வரப்போது, ரெயின் அப்டேட்ஸ். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் டெலிகிராமில் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதில் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த பிடிஎஃப்லாம் உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருவேன். சப்போஸ் லாஸ்ட் மினிட்ல கொஸ்டின்லாம் லீக் ஆகும் தெரியுமா? இப்படி நாளைக்கு எழுத எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நைட் 10 பண்ண கொஸ்டின் லீக் வாய்ப்பு இருக்குது. அந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் டெலிகிராமில் சென்ட் பண்ணி விட்டுருவேன். ஓகேவா? ஓகே மைடிய சில குட்டீஸ், தச்சுட்டு நினைக்கிறேன். விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அவனுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.